இந்த குதிரை இப்ப எனக்கு வேண்டாம். அவங்க வெட்டின குதிரை எத்தனை தெரியுமா? 20,000 குதிரை. 20,000 குதிரைகள். அந்த 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 கட்டம் 20,000 குதிரையை கொண்டு போட்டாங்களே நல்லா சொல்லல. என்னுடைய நினைவு தப்பி போனதற்காக உலகத்தில் நான் கொடுத்த செல்வத்தை பூராவும் அறுத்து பலியிட்டார்கள் இல்லையா? நீண்ட தூரத்துக்கு போறதுக்கு அந்த குதிரை வகை செய்யும். சாதாரண குதிரையில போனா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர்னா அவங்க வச்சிருக்கிற குதிரை 200 கிலோமீட்டர் போகும். அப்படிப்பட்ட குதிரையை பூரா பயணத்துக்கு வச்சிருந்ததை பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஒலி சுலைமான் ரிஹா குதுவஹா ஷஹர் வரவாஹா ஷஹர், அதற்கு பகரம் நாம் கொடுத்தோம், ஒன்றை எடுத்து இன்னொன்றை கொடுத்தோம். அல்லாஹ் நான் எதுக்கு சொல்ல வந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து ஒன்னை எடுத்துட்டா அடுத்து அவன் கொடுக்கிறது அதை விட 100 மடங்கு ஹைரா இருக்கும். உன்னை எடுத்துட்டான், வேலைக்கு போயிட்டே இருந்தீங்க, திடீர்னு அந்த கம்பெனி உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு ஆஹான் அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ் எடுத்து விட்டான், இதை விட 10 மடங்கு நல்ல தருவான். அப்ப நம்பணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? நல்ல வியாபாரம் நடந்துச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டு இப்ப நீங்க நம்பணும், என்னுடைய அழகான வியாபாரம் நின்னு போச்சு, இதை நிறுத்தின அல்லாஹ் இதை விட இன்னும் 10 மடங்கு பெரிய வியாபாரத்தை தருவான். அந்த நம்பிக்கை பிறக்குமையானால் நிறுத்தப்பட்டாலும் ரப்பை நினைத்து பார்ப்பீர்கள். இன்றைக்கு நிறுத்தப்பட்ட போது பல பேர் பள்ளிவாசலுக்கே வருவதில்லை. இருப்பதை இழந்த போது பல பேர் நிம்மதியா வாழ்வதில்லை. ஏன் நிம்மதி காணாகிறது? எடுத்தான் யாரு? கொடுத்தவன் எடுத்தான். எடுத்தவன் கொடுப்பான். கொடுத்தவன் எடுத்தான், எடுத்தவன் கொடுப்பான். எடுத்ததும் அவனே, கொடுத்ததும் அவனே, மீண்டும் கொடுப்பதும் அவனே. இப்படிப்பட்ட ரப்பை அல்லவா நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் கவலை? ஏன் அவநம்பிக்கை? ஏன் பலகீனம்? பள்ளிவாசல்ல இமாமா இருந்தேன். ராத்திரி இஷாவுக்கு பின்னால கூப்பிட்டு சொல்லி விட்டாங்க, ஹதரத் நாளைக்கு சுபோட நின்னுக்கங்க. உடனுக்குடன் நிறுத்தப்படுற ஒரு பெரிய வேலை இருக்குன்னா எங்க வேலை தான். ஒரு கம்பெனி கூட சொல்லுவான், 1 மாசத்துக்கு முந்தி டைம் கொடுத்து நிப்பாட்டுவான். எங்க வேலை அப்படி இல்லை. ராத்திரி தூங்கி எஞ்சோம்னா காலையில சுபுக்கு பள்ளிவாசல் போகும்போது பயம் இருக்கும். என்ன பயம்? இமாமத்துல நிறுத்துவாங்களா, ராத்திரியே உங்க டியூட்டியை முடிச்சிட்டோம், கணக்க முடிச்சிட்டோம் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன் அஞ்ச வேண்டும்? இரவு வரைக்கும் எனக்கு ஒரு மௌலவி பேசினார், அதற்கு இஷா முடித்தேன், சுபுக்கு போனேன், நீங்க மெஹராபுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டார், அழுதார். மௌலா ஏன் அழுகிறீங்க மௌலா? ராத்திரி வரைக்கும் தான் உங்க ரிசுக்கு அல்லாஹ் அந்த ஊர்ல எழுதி இருந்தான். சுபுக்கு பின்னால் அந்த ஊரில் உங்க ரிசுக்கு இல்லை. அந்த மெஹராபில் நீங்க நிக்க வேண்டாம் என்று உங்களை படைப்பதற்கு முந்தைய ரப்பி எழுதி வைத்தான். என்ன கவலை? அல்லாஹ் பெரியவன். அன்றைக்கு மக்ரிப் இதை விட சிறந்த இடத்தில் அல்லாஹ் வேலையை நசீபாக்கினான். அன்னைக்கு மக்ரிப்ல இங்கே வாங்கிய ஹதியாவை விட 1 மடங்கு கூடுதலாக அல்லாஹ் நசீபாக்கினான். அவர் ரொம்ப ஆறுதல் பட்டார். ஹதரத், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எதையோ பறி கொடுத்துட்டேன், வீட்டுல சத்தம் போடுறாங்க, இப்படி நிற்கதியா நிக்கிறோமே, வீட்டை விட்டும் பிள்ளைகளை கூட்டு போகணும், ஸ்கூல் இருக்குது, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு சேர்த்துருவோம். எந்த ஊர்ல பேசிமாமா இருக்கிறோமோ அந்த ஊர்ல ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருவோம். அங்க எங்களை நீக்கும் போது அதையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல சேர்த்தி என்னத்தை சேர்த்திய, நைட்டோட கிளம்பி போயிடணும்ன்றவாங்க. பாவம், ஒரு பலகீனமான நிலை. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு யாரும் எல்லை கூட போட முடியாது. எல்லை கூட போட முடியாது. அவன் முடிவு அது. ஒன்றை எடுத்தால் இன்னொன்றை கொடுப்பான், அழகாக கொடுப்பான். சுலைமான் நபிக்கு கொடுத்தோம். ஒலி சுலைமான் ரிஹா குதுவஹா ஷஹர் வரவாஹுஹா ஷஹர். சுலைமான் நபி பயணத்தில் வேகமா போவதற்கு வாங்கி வைத்த குதிரையை பூரா, அல்லாவின் பாதையில் செல்வதற்கு வாங்கிய குதிரையை பூரா ஒரு வக்து மிஸ் ஆச்சு, அல்லாவுடைய நினைவு போயிட்டேண்டு குர்பானி கொடுத்தாங்களா, அதுக்கு பகரமாக காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். காற்றை கொடுத்தோம். அல்லாஹ் சொன்னான். அந்த காற்று எப்படி? இங்க இருந்து புறப்படுவாங்க, 1 மாசம் நாம் பயணிக்க வேண்டிய நேரத்தை ஒரு சில மணி துளிகளில் பயணமாக்கி விட்டோம். 1 மாசம் குதிரையில போனா எவ்வளவு தூரம் போகுவோமோ, இங்க ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஊர் கொண்டு விட்டுரும். காத்து அப்படியே தூக்கும்.
அந்த பக்கமா போகணும்பாங்களாம், அங்க கொண்டு விட்டுரும். வரலாற்றுல நூதனமான அந்த செய்தி தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். பக்கத்துல அவரை அந்த காலத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தெரியுவாங்க. அவரை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களாம். சுலைமான் நபி கேட்டாங்க, என்ன பாக்குறீங்க? அவர்கிட்ட சொன்னாங்க. அவரும் சொல்றாரு, இஸ்ராயில் என்ன பாக்குறாரு, பயமா இருக்குது. என்ன அவரு பார்த்தா பயம்தானே, இஸ்ராயல்னா மௌத்த கொடுக்கிற மலக்கு என்ன பாக்குறாங்க, பயமா இருக்கு, முறைச்சு பாக்குறாங்க, அதனால என்ன காப்பாத்திருங்கன்னாரு. யார்கிட்ட? சுலைமான் நபிட்ட. சுலைமான் நபி உடனே காற்றுக்கு கட்டளை இட்டாங்க, 10,000 மைலுக்கு அப்பால இவனை கொண்டு உட்கார வச்சிருந்தாங்க. 10,000 மைல்களுக்கு அப்பால் அந்த மனுஷன் அப்படி உட்கார்ந்து வர காத்து தூக்கிட்டு போயிட்டு, நான் காற்று அவ்வளவு பெரிய சக்தி கொண்டு போயிட்டு கொண்டு போய் அங்க போய் உட்கார்றாரு. இஸ்ராயல் அங்க நிக்கிறாரு. யாரு? இஸ்ராயல் அங்க நிக்கிறார். சிரிச்சாங்களாம். என்ன, நான் உன்னை பார்த்த பார்வையே அதுதான், இத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால இந்த இடத்துல வச்சுதான் அல்லாஹ் உன் ரூஹ வாங்க சொன்னா, நீ அங்க உட்கார்ந்து இருக்கேன்னு கவலைப்பட்டேன், அல்லாஹ்வா பார்த்து இங்க கொண்டு சேர்த்துட்டான். அல்லாஹ் இங்க வச்சுதான் ரூஹ வாங்க சொல்லி இருக்கான், நான் அங்க வச்சு வாங்க முடியாது. நீ சுலைமான் நபி பக்கத்துல இருக்கிறாயே, இன்னும் 1000 மைல் கடந்தல்லவா உன் உயிரை வாங்கணும். நீ எதுல வந்தா, குதிரையில வந்தா கூட சேர முடியாது, கப்பல்ல வந்தா சேர முடியாது. நான் கவலைப்பட்டேன். நீனா சுலைமான் நபிட்ட இந்த மனுஷன் முறைச்சு பாக்குறாரு, என்ன அவர் உன்னை பயணமாக்கி இங்க அனுப்பிட்டார், பிஸ்மில்லான்னு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். 10,000 மைல்களை சில வினாடிகளில் கடக்கிற காற்றையே சுலைமான் நபிக்கு கொடுத்தோம். எப்போது கொடுத்தோம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறார், எப்போது கொடுத்தோம்? என்னுடைய நினைவுக்காக தன் குதிரையை பூராம் இழப்பதற்கு அவர் உள்ளம் சம்மதித்ததல்லவா. மனசுதான் சம்மதிக்கணும், நம்ம மனசு வராது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு 1000 ரூபாய் எடுத்துருவோம், 1000 எடுத்து கொடுக்க போவோம், தப்புன்னு மனசு சொல்லும். இப்ப 1000 கொடுக்கணும்னு என்ன இருக்குது? ஒரு 500 கொடுப்போம், 500 இன்னொருத்தர் கொடுப்போம். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, உடனே அதுல இருந்து ஒரு 500 உருவிடுவார். கொடுக்கும் போது சொல்லும், 200 போதுமே. நான் உயர்நிலைக்கு போவதற்கு என் நப்சு அனுமதிக்காது. ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, அது தீங்கதான் சொல்லும், அதை தாண்டி நான் வரணும். சனது பெறுகிற ஆலிமாக்களே, உங்கள் நப்சோடு நீங்கள் அழகிய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ்வை அடைவதற்கும் நெருங்குவதற்கும் அவன் தொடர்பை உருவாக்குவதற்கும் உங்கள் பரிசுத்தமான ஆன்மாக்களை வழிகாட்டும் என்று சொல்கிறேன். ஆன்மாக்கள் பரிசுத்தம் இல்லை என்றால் ரப்பை ஒரு கடுகளவு கூட நான் நெருங்கி பிடிக்க முடியாது. ஆன்மா பரிசுத்தம் இல்லை என்றால், அழகில்லை என்றால், அவன் மீது நம்பிக்கை அவநம்பிக்கையாக போகுமையானால், ஆன்மாவிலே சுத்தங்கள் குறைந்து போகிவிடுமையானால், உங்களுக்கும் சொல்கிறேன், நான் தொழுதால் மட்டும் ரப்பு கிடைத்து விட மாட்டான். அந்த தொழுகையிலே இருக்கிற அழகான அம்சங்களை கொண்டே ரப்பு கிடைக்கிறான். வீட்டுல கூட ரப்பு கிடைப்பான். எப்போது? என் வீட்டு வாழ்க்கையை நான் அழகாக்கிக் கொள்கிற போது. ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை இது. நான் சரியான நேரத்தில் முடித்துக் கொள்வேன். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ, எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் தாண்டி நான் முடிப்பேன். எப்போது? ரப்பு தீர்ப்பு வழங்குவான், முடித்துக் கொள்வேன். ஞாபகப்படுத்துவேன். ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு செய்தி சொல்கிறார், நானே வியந்து போன செய்தி. ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு செய்தி சொல்கிறார். வறுமை தாண்டவமாடிய குடும்பம், கஷ்டம் நிறைந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த வீட்டு மாதரசி அல்லாஹ்வின் தொடர்புடைய பெண்மணி. அல்லாஹ்வுடைய தொடர்புடையவங்க நம்ம வீட்டுல இருந்துட்டாங்கன்னா வீடே சொர்க்கமாயிடும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் அப்படி இருக்க செய்வானாக. நம்ம மனைவி அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவங்களா இருக்காங்க. எந்த சூழலிலும் தைரியமா இருங்க, நமக்கு ஆறுதல் சொல்லும் இடத்துல அவங்க இருக்கணும். அவங்க நமக்கு மேல பயப்படுறவங்களா இருந்தா குடும்பத்தின் சந்தோஷம் காணாமல் போயிடும். அல்லாஹ்வின் நினைவில் வாழ்கிற ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தினுடைய தலைவி. வீட்டில் வறுமை, பிள்ளைகள் பசியும் பட்டினியும். இந்த செய்தியை சொல்கிறார் ஃபுதைல் இப்னு இயாத். அந்த அம்மா கணவனை கூப்பிட்டு, வீட்டுல ஒரு மான் நின்னுச்சு. மான் அது நல்ல மானு, புள்ளி மான். அதை கையில கொடுத்து, இதை வித்துருங்க, இத விலைக்கு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு மாவு வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுற உணவு தேவைன்னாங்க.
இருப்பதையுமா இழப்பதுங்கிற மனசு வரல. வீட்டுக்கு அழகாக நிற்கிற மானை இழப்பதா என்று மனசு வரல. அந்த எண்ணம் வரல. இன்னைக்கு நம்ம தேவை. மான் இருந்துச்சு, அழகாக இருக்குது. இன்னைக்கு தேவை. அல்லாஹ் இப்படித்தான் ரிசுக்குன்னா அப்படி எடுத்துக்கிடுவோம். இந்த மானை கொண்டு கொடுங்க, கொடுத்துட்டு வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அந்த சீதேவி மானை பிடிச்சிட்டு வர்றார். சந்தைக்கு கொண்டு வந்தார். விலை கேட்டார். ஒரு தீர்மம், ஒரு திருகத்துக்கு மானை கேட்கிறாங்க. ஒரு திருகம் கையில கொடுத்து, மானை கொடுத்து ஒரு திருகத்தை கையில வாங்கிட்டார். ஒரு மானை கொடுத்து ஒரு திருகம் கையில வாங்கினார். வாங்கி ஜாமான வாங்க வர்றார். வழியில 2 பேரும் சண்டை, கடுமையான சண்டை. ஒருத்தர் தலையை இன்னொருத்தர் பிடிச்சு இழுக்கிறார். அடிச்சு புரள்றாங்க. இவர் நின்னுகிட்டாரு. நல்ல மனுஷன், நிப்பாட்டுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை? இல்ல, ஒரு திருகம் என் திருகத்தை அவருக்குள்ளதுங்கிறார். அவர் சொல்றார் ஏன் திருகம். 2 பேரும் சண்டை போட்டு திருகத்தையே காணல. ஒரு திருகம் தான், இவர் எனக்குள்ளது, அவர் உனக்குள்ளது. சண்டை, சண்டையில திருகத்தையும் காணல, காணாக்கதையும் மறந்துட்டு அடிதடியா இருக்குது. நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்க, சண்டை போடக்கூடாதுப்பா, அது அழகு இல்ல. நாங்க ஒரு திருகம் 2 பேரும் எடுத்துக்கங்க, ஒரு திருகம் எடுத்துக்க. அவர் சொன்னார், காணாமல் போன திருகத்தை கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே கிடக்குது. இப்போ 2 பேரும் ஓம் திருகங்கிறீல்ல, நீ ஒண்ணு வச்சுக்க, நீ ஒண்ணு வச்சுக்க. வீட்டுல கஷ்டமா இருக்குது, சாப்பிட வழி இல்ல, பிள்ளைங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறாங்கன்னு அந்த அம்மா சீதேவி அழகுக்கும் அன்புக்கும் வைத்திருந்த மானை கொடுத்து காசாக்கி உணவாக்கி வர சொல்ல, அந்த உணவுக்காக போன மானை வித்து காசை வாங்கி சண்டை பிடிச்ச 2 பேரை தீர்த்து வச்சு கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டார். வீடு எப்படி இருக்கும்? எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருந்தாலும் சில சோதனையில கோபம் வந்துருமா இல்லையா? அவர் வீட்டுக்கு வந்தார். அந்த அம்மா பாக்குறாங்க, வெறுங்கையா வந்து நிக்கிறார். என்னங்க ஆச்சு சீதேவி? இல்லம்மா, இப்படி ஆகி போச்சு, ஒரு திருகத்துக்கு வித்தேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு திருகத்துக்கு சண்டையை கொடுத்து தீர்க்கம் சமாதானமாகணுமேன்னு கொடுத்தேன், 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. சரிங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டம்னாங்க. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் அப்படி இருக்க தௌபீக் செய்வானா? நம்ம வீட்டு பெண்ணா இருந்தா நம்ம அன்னைக்கு ராத்திரி வீட்டிலேயே படுக்க முடியாது, பள்ளியாசல போய் தான் படுக்கணும். எவ்வளவு கஷ்டத்துல மானை கொடுத்து விட்டேன், மானை கொடுத்து காசை வாங்கி ஊர்ல கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் பொழைக்கவும் தெரியல, பொழைக்க வழிகாட்டினாலும் புரியலன்னா நம்ம பள்ளிவாசலுக்கு போயிடணும். நிறைய குடும்ப பலகீனம். அல்லாஹ்வின் நாட்டம். வீட்டுக்கு போனாங்க, உள்ளுக்குள்ள கிடந்த சில ஜாமான்கள், பழைய சட்டி பெட்டிகள், பழைய பொருள்களை சேகரிச்சு ஒரு பையில கட்டி, இதை கொண்டு போங்க, இதை கொடுத்து உணவு வாங்கிட்டு வாங்க, பழைய பொருள், இதை கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அவர் போறார். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், வீட்டு பெண்களின் இதயம் அல்லாஹ் குடியிருப்பதாக மாறினால், வீட்டு பெண்களின் இதயத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கை பிறந்தால், வீட்டில் வாழுகிற பெண்கள் அல்லாஹ்வின் நாட்டம்தான் நடக்கிறது என்று உணர்ந்தால், அல்லாஹ் அவர்களை கைவிடுவதே இல்லை. அவர்களையா, அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் அல்லாஹ் கைவிடுவதில்லை. நமது வீட்டு பெண்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட அருளுடையவர்களாக மாற்றி தருவானாக. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் மாத்தணும். வீடு அழகானால் வாழ்க்கை அழகாயிடும். மனைவி பாக்கியமானால் குடும்பமே சொர்க்கமாயிடும். வீட்டுல சண்டை இருக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்கு மத்தியில விவகாரம் இருக்கக்கூடாது, கணவன் மனைவி மேல வெறுப்பு கொள்வதோ, மனைவி கணவன் மீது வெறுப்பு வைப்பதோ நல்ல அருளை விட்டும் அவர்களை தடுத்து விடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. வீட்டுல சந்தோஷம் இருக்கணும், அமைதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், கணவனுக்கு கட்டுப்படுங்கள், வீடை அழகாக்குங்கள். ஆண்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனைவியர்களை சந்தோஷப்படுத்துங்கள், வீட்டை அழகாக்குங்கள். பழைய ஜாமான், அது ரொம்ப பழுதுபட்ட பொருள், தூக்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில ஒருத்தர் ஒரு மீனை பிடிச்சு போட்டிருக்கிறார். மீனை பிடிச்சு போட்டிருக்கிறார். அவர் சொன்னார், எங்க போறப்பா? பழைய ஜாமான விற்க போறேன். அவர் சொன்னார், அந்த பழைய ஜாமான் எடுத்து பார்த்துட்டுங்க வா, எல்லாம் பழுதுபட்ட ஜாமான், எல்லாம் கெட்டு போன ஜாமான், ஒண்ணுக்காகாது, எங்கிட்ட கொடுத்துரு, இந்த மீனை உனக்கு கொடுத்துடுறேன். ஏன்னா இந்த மீனும் கெட்டு போன மீன் கொஞ்சம் வாட வந்துட்டு, கெட்டு போன மீன் நீ கொண்டு போ, உன் ஜாமா விலைக்கு போகாது, எல்லாம் உடைஞ்ச பொருள், பழைய ஜாமான்கள், அதுக்கு இது பண்ட மாற்றுவோமான்னு கேட்டார். மீன் கெட்டு போச்சு, நீ வாங்கிக்க, அதுக்கு பகரமா கெட்டு போன உடைந்து போன உன் ஜாமான நான் வாங்கிடுறேன். இவர் பார்த்தாரு, பிள்ளைங்களுக்கு பசியை தீர்க்கணும், நல்ல கழுகி அந்த மீனை வச்சுக்கிடுவோம்.